Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம நண்டு குழம்பு செய்ய போறோம். இதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷா மசாலா ரெடி பண்ணி செய்ய போறோம். நல்ல டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு Subscribe பண்ணுங்க. இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிருக்கேன். இதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 6 பல் பூண்டை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆற வரைக்கும் வதக்கிற போறோம். இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது கூட 2 டேபிள்ஸ்பூன் முழு தனியா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, இது கூட ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, இது கூட ஒரு 6 பட்டை வத்தல் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் பார்த்து பட்டை வத்தல் கூட குறைய சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம மிளகு வேறு சேர்த்துருக்கோம். நண்டு குழம்புக்கு எப்போவுமே மிளகு அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்குனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பீஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் வதக்கலாம். நண்டு குழம்பு எப்போவுமே காரம் அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த வாடையும் அதிகமாக தெரியாது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் மிளகு மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து எல்லாமே நம்ம மசாலாவாக ரெடி பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போ பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துட்டு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 10 பீஸ் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதக்குனதுக்கப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய பழமாகவே எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 2 பட்டை வத்தல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிற போகிறோம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே மசிஞ்சிரும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்துட்டு இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். புளி அதிகமாக தேவையில்லை, கொஞ்சமாக இருந்தாலே போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ கொதித்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம மஞ்சத்தூள் சேர்க்கும்போது அதிக அளவுக்கு நண்டோட வாடை தெரியாது. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டயத்தில் உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 3/4 கிலோ நண்டை நல்லா ஒரு 4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு கடைசியாக மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லா நண்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சின்ன நண்டாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நண்டு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். நண்டு சீக்கிரமாகவே வெந்துடும், அதிக நேரம் தேவையில்லை. இப்போ நம்மளோட நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சளி இருக்கிறவங்க இந்த மாதிரி வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்மளுக்கு சளியெல்லாம் சீக்கிரமாகவே கண்ட்ரோல் ஆயிரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு Subscribe பண்ணுங்கள். தேங்க்யூ.